வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது மக்கள் மத்தியில் திமுகவிற்கு செல்வாக்கு அதிகரிப்பு, கருத்து கணிப்பால் மகிழ்ச்சியில் திமுக, கருத்து கணிப்பில் அதிமுக வீழ்ச்சி, பிஜேபி எழுச்சி, உட்கட்சி சண்டைகளால் பலவீனமாகி வரும் அதிமுக, டிடிவி ஓபிஎஸ் செங்கோட்டையன் அதிமுக ஓரணியில் திரள்வார்களா என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். 2024 நடந்து முடிந்த அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரு 9 மாதங்கள் கழித்து ஒரு ஓட்டெடுப்பை நடத்தியிருக்கிறார்கள். அதாவது இந்தியா டுடே, சி ஓட்டர் நிறுவனமும் மூட் ஆஃப் த நேஷன் என்ற நிறுவனமும் இணைந்து இந்த ஒரு கருத்து கணிப்பை நிகழ்த்தி இருக்கிறார்கள். ஜனவரி 2ஆம் தேதி முதல் பிப்ரவரி 9ஆம் தேதி வரையான அந்த காலகட்டத்தில் 1,25,123 நபர்களிடம் இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு ஆதரவு பெருகி இருக்கிறது என்று கூறப்படுகிறது. அதாவது 293 இடங்களில் வெற்றி பெற்றது பாரதிய ஜனதா கூட்டணி மக்களவைத் தேர்தல் 2024. தற்பொழுது தேர்தல் நடந்தால் 343 இடங்களில் அது வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்பானது கூறியிருக்கிறது. அதேபோன்று இந்தியா கூட்டணிக்கு சற்று வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. தொடர் தோல்விகள், அதாவது குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நடைபெற்ற மாநில தேர்தல்கள், மகாராஷ்டிரா, ஹரியானா, டெல்லி போன்ற தேர்தல்களில் பெரும் வீழ்ச்சியை சந்தித்திருப்பதன் காரணமாக அவர்களின் வாக்கு சதவீதம் சரிந்திருக்கிறது என்று கூறப்படுகிறது. 232 இடங்களில் அவர்கள் அந்த கூட்டணியானது வெற்றி பெற்றிருந்தது. தற்பொழுது அது 188 குறையும். தற்போது தேர்தல் நடந்தால் இந்தியா கூட்டணி 188 இடங்கள் மட்டுமே பெறும் என்று கூறப்படுகிறது. அதேபோன்று காங்கிரஸ் கட்சி தனியாக 99 இடங்களில் வெற்றி பெற்றது. தற்போது தேர்தல் நடந்த பட்சத்தில் அது 78 குறையும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதே காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி 240 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. தற்போது தேர்தல் நடைபெற்றால் 281 தொகுதிகளில் அது வெற்றி பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. தனிப்பட்ட முறையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் 3% வாக்குகள் அதிகரித்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் வாக்கு சதவீதமானது சரிந்திருக்கிறது என்று கூறப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் திமுக கூட்டணிக்கு ஆதரவு பெருகி இருக்கிறது என்று கூறப்படுகிறது. அதாவது இப்பொழுது தேர்தல் நடந்தாலும் 39 தொகுதிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்றும் என்று கூறப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியும் சரி, கூட்டணியும் சரி, அதேபோன்று அதிமுகவும் ஒரு இடங்களையும் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. வாக்கு சதவீதத்தை பொறுத்தவரையில் 47% வாக்குகள் சதவீதம் பெற்றிருந்தார்கள். தற்போது அது 52% அதிகரிக்கும் தற்போது தேர்தல் நடந்தால். திமுகவை பொறுத்தவரை, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை 3% அதிகரிப்பு, 18 21 அதிகரிக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரையில் சரிகிறது 3%, 23 20 சரிவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்று இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இது குறித்து தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் நமது விருந்தினர்களை வரவேற்போம். இணையம் வழியாக நம்முடன் இணையும் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் ரங்கநாதன். அரங்கில் நம்மோடு இணையும் திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு விக்கி அவர்களை வரவேற்போம். வணக்கம். அதிமுகவின் பொதிகை சாரதி அவர்களை வரவேற்கலாம். வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் திரு வெங்கடேஷ் அவர்களை வரவேற்போம். வணக்கம். விக்கி, உங்கள்கிட்ட துவங்க இருக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சி, இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் சற்று கவலை அளிக்கக்கூடிய கருத்து கணிப்பாக இது இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த கருத்து கணிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ மாநில கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எங்களோட ஓட் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே போல் இங்கே இருக்கிற இந்தியா கூட்டணி, அதாவது தமிழ்நாட்டில் அமைத்திருக்கிற இந்தியா கூட்டணி அப்படிங்கிறதோட வாக்கு சதவீதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் கிராஜுவலாக எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இன்னொன்று, அதிமுக பலவீனப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அப்பட்டமாக வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது இந்த கருத்து கணிப்பு. அது அதிமுக பலவீனமாக அது பாஜகவுக்கு பலம் சேர்க்கிறது நாம் சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஒரு திராவிட கட்சி இருக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். ஏன்னா இது திராவிட மண், இங்கே திராவிட கட்சிகள் தான் இருக்கணும்னு. ஆனால் இவர்கள் தங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகளால் இன்னைக்கு இவர்களுக்கு என்ன மைனஸ் நடக்குதுன்னு இனியாவது அதிமுக புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, மக்கள்கிட்ட எங்களது முதல்வர், தமிழக முதல்வர் கொண்டு போன திட்டங்கள் இவ்வளவு தூரம் வந்து கிடைத்திருக்கிறதுக்கான முக்கிய பங்கு. நீங்கள் அதில் வந்து புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், இன்றைக்கி 1000 ரூபாய் வந்து எல்லாருக்கும் கொடுக்குற இந்த மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், அதே போல் தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும், காலை சிற்றுண்டியாக இருக்கட்டும், அதே போல் விடியல் பயணம், மகளிருக்கான இலவச பேருந்து, இதெல்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அறிவிக்கப்பட்டு இன்றைக்கி பிற மாநிலங்கள் தமிழ்நாட்டை பார்த்து அங்கு அறிவிக்கிற அளவுக்கு, செயல்படுத்துகிற அளவுக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிறது இந்தியா முழுமைக்கும் விரிவடைந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த திட்டங்கள் வாயிலாகத்தான் மக்களிடத்தில் பெரும் ஆதரவு அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைத்திருக்குது. இப்போ கணிச்ச இந்த வாக்கு மட்டுமல்ல, வர இருக்கிற 2024
2026 சட்டமன்ற தேர்தலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 200 இடங்களுக்கு மேல வெல்லும் அப்படிங்கிறத எங்களது தமிழக முதல்வர் கழக தலைவர் அவர்கள் தெளிவாகவே சொல்லியிருக்கிறார். ஏன்னா மக்களோடு நாங்கள் நிற்கிறோம், மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்துல தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு அமைச்சர்களும் துறை ரீதியாக செயல்படுவது ஒரு புறம் இருக்கட்டும், ஆனால் நேரடியாக பொறுப்பு அமைச்சர்கள் மூலமாக அந்தந்த மாவட்டங்களில் நடக்கிற பிரச்சனைகளையும் அந்தந்த மாவட்டங்களில் தேவைப்படுகிற விஷயங்களும் நேரடியாக முதல்வர் பார்வைக்கு கொண்டு போகும்போது இன்னும் அது வந்து நிறைய விஷயங்கள் நடக்குது. அதே போல முதல்வர் அவர்களும் இப்போது நேரடியாக கள ஆய்வு அப்படின்னு ஒரு மாவட்டங்களாக சென்று கொண்டிருக்கிறார். நீங்க பார்த்துருப்பீங்க, நேரடியாக அந்த மாவட்டங்களுக்கே சென்று மக்களை சந்திக்கிறார். ரோட் ஷோ நேராக நடந்து போய் மக்கள்கிட்ட மனுக்களை வாங்குறார், மக்களிடத்துல மாணவிகள் இடத்துல பேசுறார். புதுமை பெண் திட்டத்தில் நீங்க பயனடைகிறீங்களா அப்படிங்கிற நான் முதல்வன் திட்டத்தில் அப்ளை பண்ணியிருக்கீங்களா என நேரடியாக அந்த ஒரு மாணவிகளும் பார்த்து பேசும்போது போகிற இடங்கள்லாம் அப்பா என்று அந்த மாணவிகளை அழைக்கிற விதம் இதெல்லாம் இன்னைக்கு நீங்க சமூக வலைதளத்திலும் இன்னைக்கு ஊடகங்களிலும் பார்க்கும்போது இந்த மக்கள் இந்த ஆட்சிக்கு கொடுத்திருக்கிற வரவேற்பாகத்தான் இந்த வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிறத நாங்கள் பார்க்குறோம். இல்லை சார், இன்னைக்கு வந்து கூட்டணி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற திமுக கூட்டணி தொடர்ந்து இருந்தால் கண்டிப்பாக வெற்றி அப்படின்னு தான் பல அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. ஆனால் 2026 இதே கூட்டணி தொடருமான்ற ஒரு கேள்வினா இப்போ விசிகா கொஞ்சம் அப்படி இப்படி சில பேச்சுகள் இருக்கு. தலைவர் தொடர்ந்து சொன்னாலும் கூட சில கருத்து முரண்பாடுகள் இருக்கு. அது நீங்க இப்போ காங்கிரஸ் கட்சி கூட செல்வ பிறந்தவர்கள் அப்பொழுது நம்ம கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்ற அண்ணன் விசிகா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, தன்னுடைய கட்சியை பலப்படுத்துறதுக்கு ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இப்ப நியமிச்சிட்டு இருக்காங்க. ஒருவருக்கும் ஒரு என்ன இருக்கும், செல்வ பிறந்தகை அவர்களுக்கும் நாமும் காங்கிரஸ் காமராஜர் காலகட்டத்துக்கு போகணும், அந்த அரசியல் நம்ம வேணும், நாம வந்து பலப்படுத்தணும், அது அவங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்த அவங்க கட்சியை கட்டமைக்க அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா தேர்தல் கூட்டணி அப்படிங்கிறது வரும்போது அங்க சில சமரசங்களை செய்து கொள்ள தமிழக வெற்றி கழகம் வருது ஒரு பெரிய ஒரு ஓட்டு வந்து சொல்றாங்க. குறிப்பா சொல்ல போனா அவர்கள் உடைய தலைமையிலோ அல்லது அவர்கள் வேற ஏதாவது கூட்டணியிலோ இந்த திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் பிரிந்து போவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது பேசப்படல. இல்ல, நான் திருமாவளவன் நேற்று வந்து எங்களது தமிழக முதல்வர் அவர்களையும் துணை முதல்வர் அவர்களையும் நேரடியாக சந்திச்சு பேசிவிட்டு வெளியில வந்து என்ன கருத்து தெரிவிச்சாருன்னு பார்த்தோம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் எங்களது கூட்டணி தொடரும் அப்படின்னு 2026 வெளிப்படையாக சொல்லிட்டார். இன்னைக்கு கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் எங்களுக்கு எதிராக எந்த ஒரு விஷயங்களும் இல்லை. ஒரு சில மாவட்டங்களில் நடக்கிற போராட்டங்கள் அங்கே மக்கள் கோரிக்கைகளுக்காக கம்யூனிஸ்டுகள் போராட்ட களங்களில் ஈடுபடுவாங்க. அது நேரடியாக முதல்வர் கவனத்துக்கு வருது, அதை செய்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பல விஷயங்களை கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பாராட்டியிருக்காங்க, வரவேற்றுருக்காங்க. அப்போ கூட்டணியை சுட்டுகிற விதம் ஒன்று இருக்கு. இப்போ இந்த இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னா அதை சுட்டுகிற அதிகாரத்தில் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அத்தனை கட்சிகளுக்கும் அந்த உரிமையை கொடுத்திருக்கிறார் தமிழக முதல்வர். ஏன்னா நேரடியாக அண்ணன் வேல்முருகன் நேரடியாக விமர்சனங்களை வைத்தார். இன்னைக்கு நேரடியாக வேல்முருகன் அண்ணன் நேரடியாக தமிழக முதல்வர் அவர்களை சந்தித்து கோரிக்கையில் வைக்க முடியுது. அப்ப கூட்டணி கட்சிகளுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது இதெல்லாம் தருது. நீங்க சொல்ற மாதிரி அப்படியான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக அமைப்பதில்லை. இந்த இலவுகாத்த கிளி போலத்தான் இவங்க எதிர்கட்சிகளை உட்கார்றவங்க எங்களோட கூட்டணி வரும், அங்க இருக்கிறவங்க உடைவாங்கன்னு தான் பேசுறாங்களே தவிர எங்களுக்கு என்று ஒரு கூட்டணி நாங்கள் அமைப்போம் திராணி இல்லை. இன்னைக்கு ஓபிஎஸ்ஓ இன்னைக்கு செங்கோட்டையனோ இன்னைக்கு அதிமுக எழுப்பி இருக்கிற குரல் நீங்க பாத்தீங்க. செங்கோட்டையன் இன்னைக்கு அன்ஃபாலோ பண்ணிட்டாரு. ஒரே ஒரு ஆளை எடப்பாடி பழனிசாமியை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவர் இன்னைக்கு ட்விட்டர்ல ஃபேஸ்புக்ல அன்ஃபாலோ பண்ணிட்டாரு. பொதுக்கூட்டத்தில் எடுத்து லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு அந்த வீடியோவை ப்ளே பண்ணி காட்டுறாரு. அப்ப செங்கோட்டையன் தான் அதிமுக மிகப்பெரிய சீனியர். நீங்க ஓபிஎஸ்க்கு இணையாக அன்னைக்கு வந்து பேசப்பட்டது, அன்னைக்கு முதல்வர் வாய்ப்புக்காக முதல்ல பரிந்துரைக்கப்பட்டது செங்கோட்டையன் தான். ஆனா இவ்வளவு நாள் அவர் அமைதியா இருந்தது ஒரு ஆச்சரியம். அதான் சொல்றேன். இன்னைக்கு அது ஏன்னா அதெல்லாம் வந்து இப்ப ஜெயலலிதா படத்தையும் எம்ஜிஆர் படத்தை புறக்கணித்தது அவர் வந்து கேள்வி எழுப்புறார். இன்னும் பல விஷயங்கள் ஒற்றை தலைமை என்று சொல்லி எடப்பாடி வைத்து பேசப்படுகிறது எல்லாம் இனிமேல் அது வந்து நடக்காது அப்படிங்கிறது நம்ம என்ன விரிவா பேசலாம். திரு சாரதி, உங்களுடைய இப்ப அதிமுக பொறுத்தவரையில் வீழ்ச்சி என்ற அளவில் இருக்கிறது. பிரதான கட்சிகளாக இருந்தது திமுக அதிமுக. எண்ட் ஆஃப் த டே இந்த ரெண்டுல ஒன்று தான் ஜெயிக்குன்ற மாதிரியான ஒரு சூழல் இருந்தது. இன்னைக்கு பிஜேபி சற்று மேலே வந்திருக்கு. இதை பற்றி உங்களுடைய பார்வை? முதல்ல வணக்கம். வணக்கம். கருத்து கணிப்புன்னு சொன்னீங்க, ஆமாம், அது யார் சொன்னா? சரி, அப்போ உங்க சென்ட்ரல் உள்ளது இல்லை, கருத்து கணிப்புன்னு சொன்னீங்க, எல்லாருமே சொல்றீங்க கருத்து கணிப்புல திமுக வந்து மேலோக்கி ஆதரவு அதிகமா இருக்கு, சரி, தமிழகத்துல மக்கள் வந்து ஆதரவு இருக்குன்னு சொன்னீங்க. அது யார் சொன்னா? முதல்ல அது சொல்லுங்க. ரெண்டாவது, உள்கட்சி பூசல் என்ன பதிவு பண்றீங்க, நிறைய தடவை பதிவு பண்றீங்க. ஒரு விஷயம் எனக்கு புரியல. சரி, ஏங்க யாரு கட்சியில உள்கட்சி பூசல்ல இருக்கிறா? முதல்ல அதை தெளிவுபடுத்துங்க. ஓபிஎஸ் அவர்களையும் மற்றவர்கள்லாம் நான் சொல்கிறேன், டிடிவி தினகரன், அம்மையார் சசிகலா அம்மையார், இவங்களெல்லாம் கட்சியை விட்டு என்னைக்கோ நீக்கியாச்சுங்க. அவங்கள வச்சுக்கிட்டு நீங்கள் தாங்க அரசியல் பண்ணுறீங்க. அதாவது உங்களோட சேனல் டிஆர்பிக்காக, உங்களை எல்லாருமே சேர்த்து தான் சொல்கிறேன், டிஆர்பிக்காக அவங்க என்ன பண்ணுறீங்க, எங்களை பேசாமல் உங்களால் இருக்கவே முடியாது. தமிழகத்தில் எங்களை சொல்லாமல் எங்களை ஒரு வார்த்தை எடுக்காமல்
இங்க செய்தி சேனலு ஊடகமே போகாது. சமீபத்தில் நீங்க எந்த தேர்தலில் வெற்றி பெற்றீங்க சார்? எல்லா ஏங்க 66 இடம் சிங்கிளா நாங்க தாங்க 66 இடம் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில இன்னைக்கு எதிர்கட்சியா வலுவா உட்கார்ந்துட்டு இருக்கோம். யாரு கூட்டணி மத்தியில பெரிய யாரு கூட்டணி? நீங்க அவங்க சொல்ற மாதிரி நீங்களும் கருத்து கணிப்பு அதைத்தான் கேக்குறேன். அந்த கருத்து கணிப்பு தான் யாருன்னு தான் கேக்குறேன். சரி, புரியுதுங்களா? கருத்து கணிப்புலாம் வந்து உண்மை இல்லை. ஏங்க நம்ம கருத்து கணிப்பு பார்க்கலையா? தேர்தல் நேரத்துல கருத்து கணிப்பே நம்ம பார்க்கலையா? சொல்லுங்க, சொன்னதெல்லாம் நடந்திருக்கா? ஏதாச்சும் சொல்லுங்க. அதே மாதிரி தான் இது கருத்து கணிப்புன்றது. அவங்களாம் அதாவது கொஞ்சம் அதாவது நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் திமுக இன்றைய ஒரு 3 வருஷத்துல நிறைய பிரச்சனைகள் சட்ட ஒழுங்கு பிரச்சனை கழுத்து நெருக்குது. சரி, இது ஒரு பிட்ட போடுவோமே அப்படி போட்டு வருது, புரியுதுங்களா? ஆனா யார் சொன்னா கேட்டா யாருக்குமே தெரியாது. ஆனா கருத்து கணிப்பு சொல்லிட்டாங்க. நீங்க சொல்லிட்டே போங்க. இல்லங்க நான் சொல்றேன், நீங்க இல்லங்க தெரியும். பொதுவா முன்னுரையிலே சொல்லிட்டேன். ஆனா அவர் வந்து மதிக்கலன்றாரு. அதை நீங்க ஏன் கொண்டு இல்லங்க நான் கேக்குறது நாங்க ஒரு இதுவாவே எடுத்துக்கலங்க, சப்ஜெக்டாவே எடுத்துக்கலங்க. புரியுதுங்களா? நாங்க வந்து எங்க கட்சிக்குள்ள என்னங்க உட்கட்சி பூசல் இருக்குது, கட்சி விட்டு நீக்கணுங்களை பத்தி பேச வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஏங்க செங்கோட்டையன் அண்ணன் வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அவரு வந்து இந்த எம்ஜிஆர் அவருடைய படமும் ஜெயலலிதா அவர்கள் புறக்கணிக்கலங்க. அவரு ஊர் ஏங்க அவர் வந்து கொஞ்சம் வருத்தப்பட்டு அவர் கோயிலுக்கு போயிட்டதாக பதிவு பண்றாரு. நான் கோயிலுக்கு போயிட்டு வரேங்க 3 நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தாரு தானே சொல்றாரு. அதை புறக்கணித்தென்ற வார்த்தையை பதிவு பண்ணலங்க அவரு. நான் வந்து வருத்தப்பட்டு சொன்னதா சரி. சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா கட்சியில அதிமுக அந்த நிர்வாகிகள் மேல கோவப்பட்டு வரல அப்படிதான் ஏற்பாடு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்ச நிர்வாகிகள் மேல இருக்கிற கூட்டணியில வந்து பொதுவா அரசியல் விமர்சனங்கள் மத்தியில இப்ப இருக்கிற கூட்டணி வச்சு போட்டியிடும் பொழுது ஏற்கனவே ஒரு நிலைதான் தொடரும். எங்களுக்கு பெரிய அளவுல கூட்டணி அமைக்க சாத்தியக்கூறு இருக்கா உங்களுக்கு? எங்களுக்கு கூட்டணியே மக்கள் தாங்க. நாங்க திமுக கிடையாது. 10 பேரை கூட்டிட்டு போய் தேர்தலை சந்திக்கிறதுக்கு சிங்களா தாங்க வரும். புரியுதுங்களா? அண்ணன் எடப்பாடியார் சிங்களா தான் வருவாரு. சரி, புரியுதுங்களா? வருகிற சட்டமன்ற தேர்தல்ல யார் வெற்றி பெறான்றது நீங்க பார்க்க தான் போறீங்க. புரியுதுங்களா? ஏன்னா மக்கள் வந்து அவ்வளோ வந்து சாட்டிஸ்ஃபைடு. இப்போ நம்ம விக்கி கூட சொன்னார், அவ்வளோ மக்கள் வந்து வரவேற்கிறாங்க. ஏங்க உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இதை சிரிக்கிறதானே எனக்கு தெரியலங்க. அவன் வெட்டிட்டு சாவறான். எவ்வளவு பாலியல் குற்றங்கள் நடக்குது. கொஞ்சம் கூட கூச்சமே உடனே அதுல இப்படி ஒண்ணு போடுறது. அதாவது ஏன் உங்க ஆட்சி ஏங்க ஒரு விஷயம் அதாவதுங்க அதாவது 80 நான் ஒரு இதுல பார்த்தேன் 81ல இருந்து 2021 வரைக்கும் வாங்கின 4 லட்சம் கோடிகள் கடன் வாங்கியிருக்குங்க தமிழகம். சரி, ஆனா இந்த 3 வருஷத்திலேயே 4 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க திமுக மத்திய அரசு கிட்ட. 40 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு இதான். சரி, இதான் திமுக. சரி, புரியுதுங்களா? அதனால வந்து எங்க கட்சியில எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்க சிறப்பா தான் போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா சின்ன ஒரு சின்ன கசப்புகள் இருந்தாலும் அதை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கூப்பிட்டு வச்சு பேசி அதை சுமூகமா முடிஞ்சிடும். ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். திரு வெங்கடேஷ் சார், இப்போ நான் விக்கி அவர்களை கேட்ட மாதிரி உங்களுக்கும் மத்தியில் அவர்களும் வந்து ஆதரவான ஒரு நிலைப்பாடு வந்திருக்கு கருத்து கணிப்பில். தமிழகத்தை பொறுத்தவரையில் வாக்கு சதவீதம் சற்று அதிகரித்திருக்கே தவிர இடங்கள் பெறுவதற்கான அளவுக்கு இன்னும் வளரலை அப்படின்றதான் கருத்து கணிப்போட முடிவாக இருக்குது. இல்லை, தேர்தலுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது. கரண்ட் பொசிஷன் தான் அவங்க வந்து கருத்து கணிப்பில் கொடுத்துருக்காங்க. பட் இந்த கருத்து கணிப்பில் நான் வந்து மிகவும் உடன்படுறேன். அது ஒரு லாஜிக்கல் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு 3 சட்டமன்ற தேர்தலையும் பாஜக பெருமளவு வெற்றி பெற்றிருக்கு. 27 வருடங்கட்டு டெல்லி நம்ம பிடிச்சிருக்கோம். மகாராஷ்டிராவில் தனிப்பெரும்பான்மையான மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கோம். ஹரியானாவில் வந்து தோத்துறோம்னு சொன்னதுக்கு அதையும் நம்ம ஜெயிச்சிருக்கோம். அப்போ மக்களுடைய மனநிலையில் தெளிவாக இருக்கிறது பிஜேபியை நோக்கி நகரணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்குது. அவங்க கொடுத்துற பொசிஷனே கரண்ட்டாக நடத்துனீங்கன்னா 293 முன்னாடி பிஜேபி இருந்தது, இப்போ வந்து 343 நேரடியாக அடிக்கும் அப்படின்னு. இது நம்பகத்தன்மையாக இருக்குது. ஆனால் திமுக 5% எக்ஸ்ட்ராவது போடுறாங்க பார்த்தீங்களா, அதில் முற்றிலுமே நம்பகத்தன்மையே கிடையாது எனக்கு. ஏன் அப்படின்னா, நாங்கள் வென்று எடுத்துட்டோம், 3 மாநிலத்தையும் வென்று எடுத்துருக்கோம். இப்போ திமுக 2021 தேர்தல் வென்றெடுத்தாங்க. பாராளுமன்ற தேர்தல் வென்றெடுத்த பிறகு எந்த தேர்தலும் கிடையாது. அதுக்கப்புறம் தேர்தல் கிடையாது. ஈரோடு கிழக்கில் எப்படி நடக்கணும் உங்களுக்கே தெரியும். அது எப்போ இருந்தாலும் ஆளுங்கட்சி தான் வென்றெடுக்க போகுது. அது வந்து நடத்தப்பட்ட தேர்தல் இல்லை, வாங்கப்பட்ட தேர்தல் அது. அதனால அது வந்து இந்த இதில் கொண்டு வரக்கூடாது.
16 தொகுதிகளுக்கு நடந்தது. அப்ப எப்படி திமுக ஜெயிச்சது சார் நான் சொல்றேன் சார். இல்ல, அது அதெல்லாம் நீங்க என்ன சொல்றா, ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும்னா, அன்னைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் 8 இடங்களுக்கு மேல வெற்றி பெற்றாங்க. அதெல்லாம் நீங்க ஏன் அப்படியே போட்டி போடல? போட்டி போட தரவுகளோட சொல்றீங்க. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. தரவுகளோட தான் சொல்றேன். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு வாக்கு சதவீதம் அதிகமா இருக்குன்னா அதுக்கு ஒரு நம்பகத்தன்மையான எதனால டைம் டேபிள் வந்து நம்பகத்தன்மையா இருக்கு. மாநில சொன்னது நம்பகத்தன்மை இல்ல. அதாவது இதனா ஒரு ப்ரூவ் இருக்கணும். ஒரு ப்ரூவ் பண்ணிருக்கேன், நான் அதுல போய் ப்ரூவ் பண்ணிருக்கேன். இப்ப வந்து நாங்க வந்து 2 சட்டமன்ற தேர்தல் அட்டன் பண்ணோம், 3 மாநிலத்துல போய் தேர்தல் அட்டன் பண்ணோம். அதுல திட்டங்கள் மூலமா மக்கள் சென்றடைஞ்சிருக்காங்க. சொல்றேன் ரைட். இப்ப திட்டங்கள் மூலம் என்ன சென்றடைஞ்சிருக்காங்க? திட்டங்கள் யார் கொடுக்குறாங்க முதல்ல அது சொல்லுங்க. திமுக அனுதாபிகள் தான் திட்டங்கள் போகுது, பொதுமக்களுக்கு யாருக்குமே போகல. 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை எல்லாரும் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட 1 கோடி பேருக்கு 18 லட்சம் பேருக்கு மட்டும் கொடுத்துட்டு மற்ற பேருக்கு திட்டங்கள் சார் என்ன கொடுக்கிடாதீங்க, சொல்லி முடிச்சிடுறேன், குறிக்கிடாதீங்க. சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு டேட்டா புரியும். அப்ப திட்டங்கள்னா நீங்க எப்படி போடுறீங்க? திட்டங்கள் உங்களுடைய ஆட்களுக்கே நீங்கள் எடுத்து உங்களுக்கே பணம் கொடுக்குறீங்க. 4 லட்சம் கோடில இருந்து 8 லட்சம் கோடின்னு மடந்து இதுக்கு அது வட்டி எவ்வளவு கட்டுறோம்? அதிகமா இந்தியாவிலேயே அதிகமா கடன் வாங்கிய மாநிலத்தில் முதன்மையா எது இருக்கு? தமிழகம் இருக்கு. அதிகமா கடன் கட்டுற மாநிலமா எது இருக்கு? தமிழகம் இருக்கு. அப்போ ஒவ்வொரு திட்டத்திற்கான பணம் எங்க இருந்து எடுக்கிறாங்க? கடனை வாங்கி வாங்கி திட்டங்கள் தான் நீங்க கொடுக்குறீங்க தவிர அந்த கடனை அடைக்கக்கூடிய தொலைநோக்கு திட்டம் எங்க தான் நாங்க கேள்வி கேட்கிறோம். ஒரு கடனை வாங்குறீங்க, நீ 4 லட்சம் கோடி கடனை வாங்கிட்டீங்க. 4 லட்சம் கோடில இருந்து நீ 4 லட்சம் வாங்கி 8 லட்சம் கோடி கடனில் தமிழ்நாடு இருக்கு. முதன்மை கடன் வாங்கின மாநிலமா நம்மள்ட்ட இருக்கிறப்ப இந்த திட்டங்களை, இந்த கடனை எப்படி அடைக்க போறோம்? இந்த வட்டியை எப்படி கிடைக்க போறோம்? வருங்கால சந்ததியிற்கு கடன் இல்லாத ஒரு மாநிலமா தமிழகத்தை எப்படி கொண்டு போறோம்? ஏதாவது தொலைநோக்கு திட்டம் இருக்கா? எதுவுமே இல்ல. ஒரு திட்டத்தை அறிவிக்கிறது, அதாவது மத்திய அரசு கொடுக்கிற எல்லா திட்டங்களையும் நேரடியா அதை வந்து கொண்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணா மத்திய அரசு பாஜக வந்து பேர் வாங்கிடுறதுனால விஸ்வகர்மா திட்டத்தை மாறி கலைஞர் கைவினை திட்டம் மாத்துறது, மோடி மருந்தகத்தை மாத்தி மக்கள் மருந்தகன் மாத்துறது, இது ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய ஆவாஸ் யோஜனா திட்டம்னு சொல்லிட்டு நாங்க வந்து வீடு கட்டுற திட்டத்தை அறிவிச்சா கலைஞர் வீடு கட்டு திட்டம் அறிவிக்கிறது. நாங்க புதிய தேசிய கல்வி திட்டம், இவங்க ஒரு தேசிய கல்வி இவங்க வந்து மாநில கல்விக் கொள்கை கொண்டுட்டு அதுல இருக்க எல்லா இம்ப்ளிமெண்ட்டும் இதுல கொண்டு வந்து செலுத்துறதுன்னு சொல்லிட்டு மடைமாற்ற வேலையை தான் பண்றாங்க தவிர சுய புத்தியாக திட்டங்களை அறிவிக்கக்கூடிய திறன் திராணி இங்க இருக்கக்கூடிய திமுக கிடையாது. பிஜேபி மேல அந்த குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா? ஜிஎஸ்டியா இருக்கட்டும், இப்ப நீட்டா இருக்கட்டும், எல்லாமே காங்கிரஸ் கொண்டு வந்தது தானே நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க. நீங்க நல்லா கேளுங்க. ஜிஎஸ்டி காங்கிரஸ் கொண்டு வந்தது, காங்கிரஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, பிஜேபி இம்ப்ளிமெண்ட் பண்ணுச்சு. சரிங்களா? நீட் வந்து காங்கிரஸும் திமுக கவர்மெண்ட்டும் கொண்டு வந்தது, பிஜேபி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான வேலையில இறங்குறப்ப சுப்ரீம் கோர்ட் கம்பல்சரி பண்ண நீட்டை அமல்படுத்தி ஆகணும். சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் தான் பிஜேபி வந்து ஒபே பண்ணாங்க தவிர இன்றைக்கு வரையும் நீட்டை ஒழிப்போன்னு ஒரு பொய் வாக்குறுதியை கொடுத்தானே இன்னைக்கு வரையும் திமுக தான் ரகசியம் தெரியும் சொன்னார்ல, அந்த ரகசியத்தை போய் நீட்டை ஒழிக்கணும்னு நம்ம கேள்வி கேட்கறது இங்க யாருமே இல்ல. இன்னைக்கு வந்து நகைக்கடை வைத்தவர்கள் எல்லாருமே கடனை அடைக்கிறோம் தான் நம்ம தேர்தல் வாக்குறுதி சொன்னார். ஒவ்வொரு வண்டியில ஏறிக்கிட்டாமா நீங்க நகைக்கடை வச்சிருக்கலாம், நகை வச்சிருக்கீங்களாமா, ஒன்னே போய் வைங்கம்மா, நாங்க ஆட்சிக்கு வந்தோம் அடைச்சு குத்துறோம் சொன்னாரா இல்லையா? ஆனா எவ்வளவு பேருக்கு வெறும் 4000 கோடி தான் கொடுத்தாங்க, மிச்சம் 12000 கோடி என்ன ஆச்சுனே தெரியல. அவங்க எல்லாம் இன்னைக்கு வரையும் வட்டி கட்டிட்டு இருக்கான். சும்மா இந்த சங்க ஊதி கட்டாண்ட ஆண்டின்னு சும்மா இருக்கிறவனுங்களாம் வலிச்சு எடுத்துட்டு போயிட்டு நகைக்கடை வை, அதை வை, இதை வாங்கி நாங்க தள்ளுபடி பண்றோம், பயிர்கணி தள்ளுபடி பண்றோம். இன்னைக்கு பெரிய கருப்பன் வந்து கூட்டுறவுத்துறையில் நாங்க எங்களோட மாநில தலைவர் கேட்கிறாரு 12,00,000 கோடி நீங்க வந்து தள்ளுபடி பண்ணு சொல்லி தரவுகள் சொல்லணும்னா 4000 கோடிக்கு மேல தரவுகள் அவர்கிட்ட இல்ல. ஏன் பொது வழியில வெளியிடுறன்னு கேட்டா கேள்வி இல்ல. உடனே போயிட்டாரு மத்திய அரசு வந்து தொகுப்பு நிதி கொடுக்கல, மத்திய அரசு அதை கொடுக்கல. மத்திய அரசு கொடுக்கிற தொகுப்பு நிதிகள் வந்து எல்லாமே அதெல்லாம் வந்து தெளிவா அதை பத்தி பேசினா தனி டிபேட்டே சொல்றாங்க. எங்க மாநில தலைவர் தெளிவா சொல்லியிருக்காருங்க. முன்னாடியே வந்து கொடுத்ததுக்கான முதல் தவணையை கொடுத்த சம்ஸ்கார திட்டத்துல இன்னும் 2 தவணை எந்த மாநிலத்துக்கு இன்னும் கொடுக்கப்படல. உடனே இங்க சொல்றாரு வெறும் எங்களுக்கு 2000 கோடி கொடுக்கறதுனால சம்பளம் கொடுக்க முடியல. இங்க இருக்கு மாநில பட்ஜெட் எவ்வளவு போடுறாங்க இன்னைக்கு? பட்ஜெட் தமிழக அரசு 1.5 லட்சம் கோடி போடுறாங்களா பட்ஜெட்? கல்விக்கு எவ்வளவு ஒதுக்குறாங்க? இந்த சம்பளத்தை வாங்கி தான் இவ்வளவு சம்பளம் கொடுத்துருந்தாங்களா? மன்ரேகாக்கும் கொடுக்கறது இல்ல, இதுவும் கொடுக்கறது இல்ல. அதாவது இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கும் பணங்கள் கொடுக்கறது இல்ல. நல்லா தெளிவா புரிஞ்சுங்க. எல்லா திட்டங்களுக்கான பணங்களையும் நிதி ஆயோக் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரிச்சு தான் கொடுக்கும் தவிர தமிழ்நாட்டுக்கு மட்டும் கத்தையா அமைச்சர்களும் அது இங்க இருக்கவங்க மடைமாற்றம் பண்றதுங்க. இங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து மத்திய அரசை நோக்கி தான் எல்லாத்தையும் திருப்புவாங்க. இங்க திமுக அரசாங்கம் பாத்தீங்கன்னா 2 விஷயம் தான் செய்யும். ஒண்ணு கவர்னர் பின்னாடி ஓடும், இல்லாட்டி மத்திய அரசு பண்ணிட்டான்னு ஓடும். ஆக்கப்பூர்வமான எந்த செயலையும் இன்றி வரையும் திமுக தமிழ்நாட்டுக்கு செய்யவில்லை. சரி, ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். திரு நந்தகுமார் சார், அரசியல் விமர்சகராக இந்த கருத்து கணிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல இந்த கருத்து கணிப்புங்கிறது சி ஓட்டர் இந்தியா டுடே வருஷத்துக்கு 2 தடவை நடத்தக்கூடிய ஒரு ரெகுலர் சர்வே. இது
எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது இது சட்டமன்ற தேர்தலுக்கான சர்வேயே இல்ல. இன்னைக்கு தேதியில இந்தியாவுல மறுபடியும் பாராளுமன்ற தேர்தல் வச்சா அதுக்கு மக்கள் எப்படி வாக்களிப்பாங்கிறது தான் இது வந்து தெளிவான ஒரு சர்வே. ஒன்லி இது வந்து லோக்சபாக்கு தான், அசம்பிளிக்கு கிடையாது. இது அப்படியே அசம்பிளிக்கு டிரான்ஸ்பர் பண்ணி அப்படி நம்ம சந்தோஷப்பட்டுக்கிட்டோம்னா அதை விட ஒரு பெரிய ஏமாற்றம் எதுவுமே கிடையாது. திமுக வந்து சாதகமா இருக்காதுன்னு சொல்றீங்களா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? இது திமுகவா இல்ல அண்ணா திமுகவாங்கிற சர்வேவே இல்ல. அதுதான் என்னுடைய பாயிண்டே. சட்டசபை தேர்தல் 2026 வரும்போது எடப்பாடியினுடைய கூட்டணி ஜெயிக்குமா இல்ல ஸ்டாலினுடைய கூட்டணி ஜெயிக்குமாங்கிறதே இந்த சர்வே கிடையாது. ஜூன் மாசத்துல நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தலை இன்னைக்கு தேதியில வச்சா யாரு ஜெயிப்பாங்கிறது தான். சரி, இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப இதே சி ஓட்டர் வந்து இதே மூட் ஆஃப் த நேஷன் பிப்ரவரி 2024 தேர்தலுக்கு முன்னாடி கொடுக்குறாங்க. அப்ப என்ன கொடுக்குறாங்க? 335 சீட்டு என்டிஏக்கு கொடுக்குறாங்க. ஆனா என்டிஏ வாங்கினது எவ்வளவு? 293 சீட்டு. காங்கிரசுக்கு கூட்டணிக்கு அதாவது இந்தியா பிளாக்கு வெறும் 166 தான் இந்த மூட் ஆஃப் த நேஷன் கொடுக்குறாங்க பிப்ரவரி 2024. ஒரிஜினலா கிடைச்சது எவ்வளவு? 234. பிப்ரவரி மாசத்துல பண்ண அந்த மூட் ஆஃப் த நேஷன் அந்த போல், ஒப்பீனியன் போல் அடுத்த 2-3 மாசத்துல நடந்த தேர்தல்ல இவ்வளவு மாறுதல் இருக்கு. அப்ப இப்ப பண்ணி இருக்கக்கூடிய இந்த பாராளுமன்ற தேர்தல் இன்னைக்கு நடந்தா என்ன பலன் கிடைக்குங்கிற இந்த ஒரு அனாலிசிஸ, இந்த ஒரு சர்வேவை வச்சுக்கிட்டு 2026 பாருங்க, நாங்க முழுக்க நாங்க ஜெயிக்க போறோம்னு திமுக நினைச்சாலும் அது வந்து கனவு கோட்டையா தான் மாறும். இது வந்து யாருமே இந்த சர்வேவை வச்சு எந்த ஒரு வளர்ந்த கட்சியும் அவங்களுடைய சட்டசபை தேர்தலை வந்து அவங்களுடைய செயல்பாடுகளையோ ஸ்ட்ராட்டஜிஸையோ டாக்டிக்ஸையோ ப்ராபகண்டாவையோ இல்ல கேம்பெயினையோ டிசைட் பண்ண போறது கிடையாது. நந்தகுமார் சார், சரி, இந்த கருத்து கணிப்பை தவிர்த்துட்டு நீங்க பார்த்தாலுமே இப்ப தமிழகத்தின் நிலை எப்படி இருக்கு சார்? இப்ப திமுக கூட்டணி தானே வலுவா இருக்கு, அது வந்து ஆப்வியஸா தெரியக்கூடிய ஒரு விஷயம் தானே. இப்ப இருக்கக்கூடிய கூட்டணியில திமுக கூட்டணி ஸ்டாலின் அவர்களுக்கு நம்ம உண்மையாலுமே பாராட்டணும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னாக்கா கடந்த ஒரு 3 தேர்தலாவே இந்த கூட்டணியை வந்து கட்டுக்கோப்பா கொண்டாந்திருக்காரு. ஆனா இதே கூட்டணி 2026 வந்து தொடருமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சி விக்கி கூட பேசினாரு, ரொம்ப எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்கன்னு. தட்ஸ் நாட் த ஃபேக்ட். எந்தெந்த இடத்துல உட்கட்சி மீட்டிங் அவங்க பேசினாலும், அது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளா இருக்கட்டும், கம்யூனிஸ்டுக்கு சார்ந்த கட்சிகளா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், எங்கெங்கெல்லாம் வந்து இவங்க உட்கட்சி மீட்டிங் போடுறாங்களோ அங்க பூரா அவங்களுக்கு 7:30 தான் முடியுது. அப்ப எல்லா இடத்துலயுமே அங்க உள்ளார இருக்கிறவங்களுக்கு, கூட்டணி கட்சியில இருக்கிறவங்களுக்கு ஏகோபித்த சந்தோஷத்தெல்லாம் இல்ல, பெரிய மனக்கசப்புலையும் புழுங்கல்லையும் தான் இருக்காங்க. ஏதோ ஒரு இதுல உங்களுக்கு நான் வேணும், எனக்கு நீ வேணும், இன்னும் 1.25 வருஷம் ஆட்சி இருக்குங்கிற அது வந்து எல்லாத்தையும் இழுத்து கட்டுப்படுத்திட்டு இருக்குது. எப்படி வந்து எடப்பாடி வந்து கடந்த ஆட்சியில 4 வருஷம் அவர் ஆண்டாரோ அப்ப எல்லாருமே ஒன்னா இருந்தாங்க. காரணம் என்னன்னா அந்த ஆட்சிங்கிறது எல்லாத்தையும் இழுத்து பிடிக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது. அப்போ இன்னைக்கு எடப்பாடியார் அவர்களுக்கு இப்ப சாரதி கூட சொன்னாரு, நாங்க தனியா நின்னாவே எடப்பாடியார் வந்து 2026 வந்துருவாரு. அதுவும் கனவு கோட்டை. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல 2026 கூட்டணியினுடைய பலத்தை வச்சுதான் எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதைத்தான் நமக்கு 2026 தேர்தல் நமக்கு நிரூபிக்கப்பட்டது. 2024 தேர்தல் நம்புகிற என்ன சொல்லுது நமக்கு? அதிமுகவாகட்டும் திமுகவாகட்டும் இரு பெரு திராவிட கட்சிகளும் அவங்களுடைய லோயஸ்ட் பாயிண்ட்ல இருக்கிறாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் வோட் ஷேர். சரி, அதிமுக வந்து 83.4 லட்சம் வாக்கு வாங்குது, திமுக 1,17,00,000 வாங்குது. ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா 2,06,00,000. வெறும் 31% தான் இந்த இரு பெரு திராவிட கட்சிகள்கிட்ட இருக்கு. இல்ல இப்போ இன்னொரு பொதுவாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கிறது, இந்த விஜயுடைய கட்சி தமிழக வெற்றி கழகம் வந்து பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதே போல இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை மாறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு. ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் திடீர்னு போர்க்கொடி தூக்குற மாதிரி தெரியுது. நீங்க கேட்டது நியாயமான கேள்வி. இதுல வந்து இந்த பேச முடியும், அது உங்ககிட்ட நான் வரேன், நீங்க அதுக்கு பதில சொல்லுங்க. நான் பேசிடுறேன். அவங்க அந்த என்டிடிவில அவங்க பேசும்போது, சாரி இந்தியா டுடேல அந்த இந்த ரிப்போர்ட்டை வச்சு டிஸ்கஸ் பண்றதே சொல்றாங்க, தமிழ்நாட்டுல எக்ஸ் ஃபேக்டர் விஜய வந்து இந்த கருத்து கணிப்புல அவங்க இன்க்ளூடே பண்ணல. அப்ப இது சட்டசபைக்கு, ஏன்னா இன்னைக்கு வந்து என்னுடைய பர்சனல் அசஸ்மெண்ட் விஜய்க்கு வந்து ஒரு 10 to 15% வாக்கு சர்வசாதாரணமா இருக்கும். அப்ப அவ்வளவு பெரிய வாக்கு வங்கிய வந்து நீங்க ஒதுக்கி வச்சுக்கிட்டு இந்த சர்வேவை வச்சுக்கிட்டு நீங்க டிசைட் பண்ண முடியாது. இது ஒரு பக்கம். அடுத்தது 2வது கேள்வி வந்து இன்னைக்கு அதிமுகல வந்து
உட்கட்சி பூசல் இருக்கிற மாதிரி செங்கோட்டையன் வந்து ஒரு குரலை ஓங்கி ஒலிக்கிறாருன்னு சொல்றீங்க. அது நம்மளால பார்க்க முடியுது. காரணம் என்னன்னா, நீங்க அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு போட்ட அந்த மீட்டிங்ல ஏன் வந்து ஜெயலலிதா அம்மையாருடைய போட்டோவையும் நம்மளை வளர்த்தி ஆளாக்கிய எம்ஜிஆர் அவர்களுடைய போட்டோவும் அதுல இல்ல அப்படின்னு கேட்கிறாரு. பட் இன்விடேஷன் எல்லாம் அடிச்சு முடிச்சிடுறாங்க. அது என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பேனர்ல இல்ல அந்த மீட்டிங் ஸ்டேஜ்ல நாச்சுக்கு எடப்பாடியினுடைய போட்டோ கூட எம்ஜிஆருடைய போட்டோவையும் ஜெயலலிதாவுடைய போட்டோவையும் வச்சிருக்கணும். அது வந்து ஜெயக்குமார் அவர்கள் சொல்றது என்ன சொல்றாரு, இல்ல வந்து இது விவசாயிகள் நடத்துற கூட்டம், இது வந்து அதிமுக வந்து நடத்துனது இல்லைங்கிறாரு. ஆனா நம்மளுடைய பார்வை என்னன்னா, எல்லா கட்சியும் சேர்த்து நடத்துதுங்கிறாங்க. அப்ப எல்லா கட்சியும் சேர்த்து நடத்திருந்தா இந்த அத்திக்கடவு அவிநாசிங்கிற திட்டத்தினுடைய பேர் முதல்ல வந்து மேல் பவானி திட்டம்னு இருக்கு. அது அத்திக்கடவு அவிநாசி திட்டம்ங்கிற பேர் மாறினதே கலைஞருடைய பீரியட்ல. அதுக்கப்புறம் ஜெயலலிதா பீரியட்ல 2013 நான் ஏற்கனவே பல நேர்காணல் சொல்ல மாதிரி 2013 இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் பாஸ் பண்றாங்க. ஏன்னா இந்த ஸ்கீமுக்கு உண்டான ROI ப்ராப்பரான ROI இல்லைன்ட்டு. அப்புறம் ஜெயலலிதா அம்மையார் வந்து அவருடைய பீரியட்ல இதே OPS அவர்கள் வந்து பினான்ஸ் மினிஸ்டரா இருக்கும்போது 3,72,00,000 ரூபாய் அந்த ஃபீசிபிலிட்டி சர்வேக்காக அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபண்ட் அலோகேட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இது அனைத்து உழவர்களும் சேர்ந்து பண்ணி எல்லாம் எல்லா போட்டோவும் இருந்திருக்கணும்ன்றீங்க, சேர்த்து பண்ணிருக்கிற மாதிரி இருந்தா கலைஞர் வெறும் இவருடைய எடப்பாடியாருடைய போட்டோவை மட்டும் எப்படி வைக்க சம்மதிச்சிருப்பாங்க? நந்தகுமார் சார், வெங்கடேஷ் அவங்க சொல்லும் போது 3 மாநில தேர்தல்களில் வெற்றி பெற்றதுனால பிஜேபியோடைய அது சதவீதம் உயர்ந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து ஏற்றுக்க முடியுது. திமுகவோட சதவீதம் உயர்ந்திருக்குன்றத என்ன தரவுகள் மூலமா இந்த இது கருத்து கணிப்பில் பண்ணியிருப்பாங்க, அதை ஏற்றுக்க முடியாத ஒன்றா இருக்கு அப்படின்றது வெங்கடேஷ் அவர்களுடைய கருத்தா இருக்கு. ஆமா, இதுல நீங்க பாத்தீங்கன்னா நீங்க முன்னுரையில சொன்ன மாதிரியே இந்த சர்வே பிரகாரம் இன்னைக்கு 44 சீட்டு ஆல் இந்தியாவுல பிஜேபி அடிஷனலா வாங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு பாராளுமன்ற தேர்தல் வச்சா அவங்க ஏற்கனவே வாங்கின 299 சீட்ல இருந்து 343 சீட்டு வந்து என்டிஏ போகும். தனிப்பட்ட கட்சியாவே அவங்களுக்கு 37 சீட்டு கிடைக்கும். 244 இருந்து 281 வரைக்கும் இது ஆல் இந்தியா நம்பர். ஆனா அந்த மாதிரி போன தடவை 3 தடவை நீங்க தேர்தல் எடுத்துக்கங்க. 2014 மோடியினுடைய வேவ் அடிக்குது. அதுக்கப்புறம் வந்து 2019லயும் வந்து எல்லாருமே கருத்து கணிப்புல குறைவாங்க, நிறைய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. அப்பதான் அந்த பண மதிப்பீடு GST அது இதுன்னு வந்தனால குறையினாங்க. ஆனா 2019 நடந்த தேர்தல 303க்கு போனாங்க. இப்ப மறுபடியும் வந்து இந்த லெவல்ல இருக்கும்போது இப்ப எல்லாம் அந்த நடந்து முடிஞ்ச அந்த மோடி வேவ் அடிக்கும் போதே ஜெயலலிதா அவர்களே மோடியா லேடியான்னு சொல்லிட்டு இங்க போயிட்டு அவங்கள வந்து கம்ப்ளீட்டா இங்க வந்து வெற்றி பெற வைக்க முடியாம பண்ணுனாங்க. அப்போ இங்க தமிழ்நாட்டினுடைய மாநிலத்தை வச்சு பார்க்கும்போது பாராளுமன்றத்துக்கு மோடியினுடைய வேவ் வந்து எந்த இடத்துலயும் அடிச்சாலும் தமிழ்நாட்டுல வந்து அந்த வேவே இல்லைங்கிற அளவுக்கு தான் இந்த கடந்த 3 பாராளுமன்ற தேர்தல் வந்து நமக்கு வந்து நிரூபிச்சிருக்கு. இது வந்து பாரதிய ஜனதாவுக்கே ஒரு புதிராதான் இருக்கு. என்ன நம்ம எல்லா ஸ்டேட்லயும் வந்து நம்மளால ஒரு இன்ட்ரோட்ஸ் பண்ண முடிஞ்சாலும் தமிழ்நாட்டுல பண்ண முடியலையேன்னு. ஆனா இவர் அண்ணாமலை அவர்கள் வந்து இன்னைக்கு மாநில தலைவரா வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு பெரிய அளவுக்கு வந்து 11.33% வாக்கு வங்கியை வந்து உயர்த்தி தமிழ்நாட்டுல இன்னைக்கு 2024 தேர்தலினுடைய அடிப்படை பிரகாரம் பார்க்கும்போது 3வது பெரிய கட்சியா உருவெடுத்திருக்காங்க. சரி, ஓகே. ஆனா அவங்க எதிர்பார்த்தது 25% ஓட்டு வாங்குவேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா 11.33% சற்றேறக்குறைய 25 சீட்டுனே சொல்லிட்டு இருந்தாரு. அமித்ஷா அவர்கள் வரும்போது 25 சீட்டு நான் கூட்டணி ஜெயிக்கும்னு சொன்னாரு. விக்கி, அதாவது அவங்க சார் சொல்லும்போது, நான் நந்தகுமார் சார் சொல்லும்போது, இந்த கருத்து கணிப்பை வைத்து தமிழகத்தில் பெரிய அளவில் திமுக அந்த 5% உயர்ந்திருக்கிறத நம்ம எடுத்துக்க கூடாதுன்றாங்க. வெங்கடேஷ் சாரும் கிட்டத்தட்ட அதே தான் சொல்கிறாரு. இப்போ சமீபத்தில் நீங்கள் அதாவது இப்போ தேர்தல்களோ ஏதோ நடக்கலை ஈரோடு கிழக்கு தவிர நம்ம எதை வச்சு இந்த சதவீதம் உயர்ந்தது நம்ம வந்து எடுத்துக்க முடியும்? இது அவர் சொன்னது மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, இது நாடாளுமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்பு தான். ஓகே, அது எங்களுக்கும் தெரியும். அது தெரியாமல் இங்கே யாரும் வந்து உட்காந்து பேசலை. ஓகே, மக்கள் மத்தியில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்குன்ற செல்வாக்கு உயர்ந்திருக்கா அப்படின்னா ஒரு இடைத்தேர்தல்கள் இப்போ நடந்தது. விக்கிரவாண்டியில் நடந்தது, ஈரோடுல நடந்தது 3 முறை. இதோட ஈரோடுல 2 முறை இடைத்தேர்தல் நடந்தது. ஏன் பிஜேபி போட்டியிட்டது? போன முறை என்னாச்சு? நான் அதான் கேட்குறேன். இப்போ இடைத்தேர்தல்களில் எதிர்கட்சி இதை ஜெயிக்காதுன்னா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருந்தபோது அத்தனை தொகுதிகளை எப்படி ஜெயிச்சது? அதே தான் நான் கேட்குறேன். விக்கிக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன்.
இதே சட்டமன்றத்துல திமுக தலைவர் வந்து அம்மா கிட்ட பேசும்போது இதுதான் பதிவு பண்ணாரு. இல்ல ஆனா கலைஞருக்கு நீங்க இருக்கும்போதே மறக்க முடியாது. ஆளுங்கட்சி ஜெயிச்சாங்களா இல்ல இல்ல இல்லையா அதாவது சொல்லி பதிவு ஆளுங்கட்சி அந்த கட்சியை பண்ணாரு. அவங்க ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கான அந்த 9 சீட்டு வந்து மக்கள் கொடுத்துட்டாங்க இல்லையா? அதை சொல்றேன். இப்ப நான் கட்சியை தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சதுங்கிறத தாண்டி எதிர்க்கட்சிகள் வெல்லவே முடியாது இடைத்தேர்தல்கள் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது. அண்ணனுக்கு நான் தெளிவா விஜயகாந்த் சொன்னது என்ன, அதாவது நீங்க ஆளுங்கட்சியா இருக்கும் போது டெபாசிட் ஏன் போச்சு இததான் கலைஞருக்கு போய் பதிவு பண்ணாருன்னு சொன்னாரு. சொல்றேன் தலைவா. சொல்லுங்க. வாய்ப்புங்கிறது இருக்கும். தேர்தல்ல போட்டியிடுறது தான். ஒரு போர்னு அறிவிக்கும் போது அந்த போர்ல போய் நிக்கிறவன் பேர் தான் வீரன். ஓரத்துல உட்கார்ந்து கள்ளத்துக்கிட்டு இருக்கவன் பேருக்கு வீரன் கிடையாது. வீண் செலவுங்க, நேரம் விரையுங்க. அதாவது இதுல யார் ஜெயிப்பான்றது ஊருக்கே தெரியும். பிரேக்கிங் நியூஸ் ஒன்று இருக்கு. மணிப்பூர் மாநிலத்தில் தற்பொழுது குடியரசுத் தலைவர் ஆட்சியானது அமல்படுத்தப்பட்டதாக தற்போது கிடைத்த செய்தி. இப்போ தொடர்ந்து பேசுங்க சார். அதாவது தட்டிலலாம் வச்சு அடிச்சாங்க. இதே ஈரோடு எலெக்ஷன்ல, போன எலெக்ஷன்ல யாரை ஓட்டு போட விட்டாங்க சொல்லுங்க? எல்லாரும் தட்டியில தான் போய் அடிச்சாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதனால அண்ணன் எடப்பாடி அண்ணன் என்ன பண்ண முடிவு எடுத்துட்டாரு, எப்படி பண்ணாலும் இதை தான் பண்ண போறீங்க. ஓகே, எதுக்கு? அதனால நாங்கள் நிக்கலன்றது முடிவு பண்ணி தான் அதை நாங்கள் இந்த தேர்தலை நாங்கள் இடைத்தேர்தலை புறக்கணிச்சது. ஒரே ஒரு குறுக்கீடு சொல்லுங்க. அதாவது விக்கி சொல்லும் போது சொன்னாரு திமுகவினுடைய வாக்கு வளர்ந்திருக்கிறதுக்கு விக்கிரவாண்டியும் ஈரோடும் அடையாளம்னு. ஒரு பை எலெக்ஷன்ல வாங்கின ஓட்டை வச்சு எங்களுக்கு வந்து கட்சியினுடைய வாக்கு சதவீதம் அதிகமா இருக்குங்கிறது வந்து ஒரு சரியான அணுகுமுறை இல்லை. அந்த ஒரு தேர்தலை பேஸ் பண்ணி மட்டும் ஈரோட்லயும் வாங்கினாங்கன்னா அப்புறம் 75% வாக்குல இருந்து நீங்க 52க்கு இப்ப இந்த சர்வேல குறைஞ்சு போயிட்டீங்கன்னு அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல நான் சொல்றது முதல்ல புரிஞ்சுக்கங்க. தேர்தல்ல போட்டியிடுறதுங்கிறது முதல்ல பிரதானம். நான் என்ன சொல்றேன், எதிர்கட்சிகளே இல்லைங்கிற ஒரு நிலைமை இருக்கு. இன்னைக்கு அதிமுகவுக்கு கூட்டணி இருக்கா? அதிமுக யார் கூட்டணியில இருக்கா? அதிமுக கூட்டணியில பாஜக இருக்கா? அதிமுக கூட்டணியில இல்ல அதிமுக கூட்டணியில அதிமுக கூட்டணியில சுமந்துட்டு மறுபடியும் வராங்க பஞ்சு டைலாக் இல்ல நிஜமா பஞ்சு டைலாக் இல்லங்க. என்ன இது வரைக்கும் என்னத்துல வந்து ப்ரூஃப் பண்ணிருக்கீங்க? எதிர்கட்சி தலைவரா 66 இடம் பிடிச்சு உட்கார்ந்துருக்காங்க. இன்னைக்கு வலுவான எதிர்கட்சி தலைவரா இருக்குங்க. இத கூட இதே திமுக எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழந்திருக்கு. புரியுதுங்களா? அதெல்லாம் காலம் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு காலங்கள் பதில் சொல்லும். தெரியும். அதாவதுங்க எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழந்தது தான் திமுக. புரியுதுங்களா? ஆனா அம்மா அவர்கள் இறந்து நாங்க 66 இடம் இந்த எலெக்ஷன் 66 இப்ப பெரும்பான்மைக்கு கொண்டு வர்றதுக்கு என்ன இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? இருக்கிற 2021 இன்னும் மற்ற தலைவர்களே வந்து இப்ப அதிருப்தியில இருக்கிறது. நீங்க தானங்க ஊடகம் தானங்க சொல்லுது. அப்ப செங்கோட்டையன் மேடையில பேசினதெல்லாம் நீங்க பார்க்கலையா? சிறு சலசலப்புகள் இருக்கத்தாங்க செய்யும். சரி, அதெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேச முடிஞ்சிடும். இது போய் ஏங்க இதுவே நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இதே திமுகல இல்லையா ஒரு காலகட்டத்துல அடுத்த முதலமைச்சர் யாருன்னு சொன்னாங்க? மு.க. அழகிரி தான், மதுரை மண்ணு தான், அவர் தான் அடுத்த முதலமைச்சர். பேசலையா? சரி, கலைஞர் அவர் கருணாநிதி அவர்கள் இருக்கிற வரைக்கும் கூட்டணி அமைக்கக்கூடிய கூட்டணி அமைக்கிறதுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? ஏன்னா நீங்க தனித்து 2026 இன்னும் காலங்கள் இருக்குங்க. இன்னும் 9 மாசம் இருக்குங்க. நடக்கலாம். அப்ப எப்படி வேணா நடக்குங்க. அதை ஏங்க இப்பவே கேக்குறீங்கன்னா பதிவு பண்றேன். புரியுதுங்களா? திமுக எல்லாம் தேர்தல் பணிகளை தொடங்கி அவங்களுக்கு பயங்க. இப்பவே ஆரம்பிச்சாதான் அங்க போய் அட்லீஸ்ட் அதான் நம்ம அண்ணன் சேகர் பாபு அண்ணன் பேசும்போது சொன்னார் பாருங்க, 234 தொகுதியில 34 தொகுதி நாங்க வின் பண்ணுவோம். அப்படி சொல்ல 34 கிடைக்கும் அப்படின்னு 234 தொகுதி நாங்க, அதுதான் உண்மைதான். 34 தான் வின் பண்ண போறாங்க இந்த வாட்டி. அந்த மாற்று கருத்து கிடையாது. ஏன் கேட்டீங்கன்னா இவங்க மக்களுக்கு எதுவுமே செய்யல. செஞ்சாதானே விக்கி ஒரு பெரிய பட்டியலே போட்டாரு. என்ன பட்டியல? ஏங்க மகளிருக்கு 1000 ரூபாய் சொல்லிட்டு தெருவுக்கு போலீஸை வச்சு எவ்வளவு பையனுங்க. கண்ணுக்கு இங்க பிடிக்கிறாங்க, 10 அடி போனா அங்க ஒருத்தர் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாமே ஹெல்மெட்டுக்கு தான் இங்கேயும் பிடிக்கிறீங்க, அடுத்தது அங்க போனா பிடிக்கிறீங்க. ஒருத்தர் தள்ளி எங்க சைக்கிள போற ஒரு பையனை பிடிச்சி பையன். ஐயோ இதெல்லாம் அநியாய கொடுமை. சைக்கிள் ஏங்க அது ப்ரூஃப்ங்க. நீங்க பாருங்க வலைதளத்துல இருக்குது. ஒரு பையன் போட்டிருக்காருங்க, ஒரு போட்டிருக்காரு. சொல்லுங்க நந்தகுமார் சார்.
ரங்கநாதன், நான் இப்ப விக்கி சொன்னதுல ஒரு கருத்தை என்ன உடன்படுறேன் அப்படின்னாக்கா, நீங்க ஏன் அதிமுக வந்து இந்த தேர்தல்ல நிக்கலைங்கிற கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. அதுக்கு சாரதி சொல்றது வந்து நாங்க இடைத்தேர்தல் எப்படி நடக்காதாங்கிறோம். நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த கடந்த 57 ஆண்டுகால திராவிட ஆட்சியில 32 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்டது வந்து அதிமுக. அதே மாதிரி இன்னைக்கு பாரதிய ஜனதா ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆண்டுட்டு இருக்கக்கூடியது பாரதிய ஜனதா. அப்பேற்பட்ட ஒரு பெரிய கட்சிகள், இரு பெரும் கட்சிகளும் இந்த ஈரோடுனுடைய இடைத்தேர்தல்ல வந்து வெளியே நின்னு வேடிக்கை பார்த்தது வந்து ரொம்பவே வந்து ஏத்துக்க முடியாத ஒண்ணு. இன்னைக்கு வந்து ஒரு விஜய் கட்சி ஆரம்பிச்சு அவர் புதுசா இருக்காரு, அவர் வந்து ஈரோட்ல இன்னைக்கு ஏன் போட்டி போடலன்னா அதை வந்து நம்மளால இல்ல சார், அது என்ன காரணம்னா போன முறை எலெக்ஷன்ல தான் தட்டியில் அடிச்சாங்க. சரி, இந்த முறையும் அதே தான் பண்ண போறாங்க. அதுல நம்ம இந்த தேர்தலை புறக்கணிச்சது. சரி, ஒரே நிமிஷம், நான் ஆன்லைன்ல பேசுறேன், நான் சொல்லி முடிங்க சார். நந்தகுமார் சார், நான் உள்ள கேட்கிறேன். காரணம்னா நீங்க வந்து இன்னைக்கு அதிமுக இதேதான் தப்ப வந்து விக்கிரவாண்டியில பண்ணாங்க. அந்த டைம்ல 2024 தேர்தல் எம்பி தேர்தல்ல விக்கிரவாண்டிக்கு உட்பட்ட தொகுதியில உண்டான எம்எல்ஏ தொகுதியில 66,000 சில்லற வாக்கு அதிமுக விழுந்துச்சு. ஆனா அந்த தேர்தல் அவங்க புறக்கணிச்சனால அங்க நின்ன திமுகவினுடைய வேட்பாளர் 1,23,000 வாக்கு வாங்குறாரு. அப்போ இந்த 66,000 ஓட்டுல பெரும்பான்மையான அதிமுகவினுடைய ஓட்டு ரெட்டலைக்கு போட்டவங்களை பூரா நீங்க உதயசூரியனுக்கு ஓட்டு போட வச்ச தப்பு வந்து எடப்பாடியார் செஞ்சாரு. சரி, இன்னைக்கும் இந்த தேர்தல்ல 44,000 வாக்கு போன தடவை தென்னரசுங்கிறவரு அங்க நின்னு இந்த போன இடைத்தேர்தல்ல 44,000 ஓட்டு வாங்குறாரு. அப்ப இந்த 44,000 ஓட்டு இன்னைக்கு நோட்டால நீங்க 6,000 ஓட்டு நீங்க கழிச்சீங்கன்னா கூட மீதி இருக்கக்கூடிய அந்த அதிமுகவினுடைய ஓட்டு எங்க போச்சு? அதுவும் இன்னைக்கு வந்து இது வந்து எடப்பாடி அவர்கள் பண்ண ஒரு தவறுன்னு தான் நீங்க குறிப்பிடுறீங்க, புரிஞ்சுக்க முடியுது. தொடர்ந்து பேசலாம் சார். திரு வெங்கடேஷ், ஒரு சின்ன கட்சி போட்டி போடலன்னா பரவாயில்ல. ஓகே நந்தகுமார், 32 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி அதிமுகவும் ஒட்டுமொத்த இந்தியாவையே 3வது தடவை ஜெயிச்சு ஆளக்கூடிய பாரதிய ஜனதாவும் ஈரோடு இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறது எந்த விதத்துல ஏத்துக்க முடியும்? சரி, ஓகே சார், ஓகே, தொடர்ந்து பேசலாம். திரு வெங்கடேஷ் சார், இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த பிரேக்கிங் நியூஸ்ல பாத்தீங்கன்னா பிரேம் சிங் அவர்களுடைய ராஜினாமாவுக்கு முன்னாடி பொதுமக்கள் முன்னாடி மன்னிப்பு கேட்டது. இது மணிப்பூர் மேலே ஏற்கனவே பல விமர்சனங்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. இது கண்டிப்பாக இப்பொழுது குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல் என்று கூறப்படுகிறது. இது ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்துவதற்கான சாத்தியம். இதில் பின்னடைவே எதுவும் இல்லைங்க. காஷ்மீர் நிறைய காலங்கள் குடியரசு ஆட்சிகள் தான் இருந்தது. ஏன் அப்படின்னா குடியரசு ஆட்சிகள் இருக்கிறப்ப சட்டம் ஒழுங்கு ரொம்ப கடுமையாக்கப்படும். எந்த ஒரு குழுக்கும் ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்ணுன்ற கண்டென்ட் உள்ள போக முடியாது. அங்கே மைட்டி, நாகா, குகி இந்த 3 இனத்துக்கு தான் அங்கே வந்து சண்டை போயிட்டுருக்கு. நீங்கள் யாரை ஒருத்தரை முதலமைச்சராக கொண்டு வந்தாலும் ஒரு இனத்தின் சார்பாக அங்கே செயல்படுறான்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்தான். பொதுவான குடியரசு வந்து எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி. ஒரே சின்ன கேள்வி தான். இப்போ டெல்லியில் பேசும்போது கூட பிரதமர் சொன்னார், நாங்கள் டபுள் இன்ஜினாக இருக்கலாம், மத்தியிலையும் மாநிலத்தில் இருந்தால் வந்து சுமூகமாக இருக்குன்னு சொன்னாங்க. அதே கருத்து தான் மணிப்பூர்ல ஆட்சியில இருந்தீங்க, மத்தியில இருந்தீங்க, அப்போ கூட கலவரத்தை அடக்க முடியல இல்லையா? டபுள் இன்ஜின் கலவரத்தை அடக்க முடியலன்னு கிடையாது. கலவரத்தை அடக்கணும்னா அது மிகப்பெரிய உயிர் பலி கொடுக்க வேண்டியது வரும். ஏன்னா அதுல ஒருத்த செத்தாலும் அவன் இந்தியனு. இது வந்து ஒரு ஜாதி பற்ற ஒரு முள்ளு மேல ஒரு சேலையை போட்டிருக்கீங்க, அது டர்புருன்லாம் போட்டு ராணுவத்தை வச்சு கிழிச்சிட முடியாது. வெளிநாட்டு சதிகள்னு அது உள்ள போயிட்டு இருக்கு. மியான்மர் எல்லையில் இப்போதான் நம்ம வந்து முன்னாடி வந்து 16 கிலோமீட்டர் வந்து மியான்மருக்கும் இந்தியாவுக்கும் எந்தவித ஆவணங்கள் இல்லாமல் வந்து போகலாம். இப்போ அது ஸ்டாப் பண்ணியிருக்கோம். 16 கிலோமீட்டர் மியான்மர்லேருந்து இங்கே வரலாம் உள்ள, இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 70 to 80% மியான்மர் எல்லையில் வேலி போட்டுட்ருக்கோம். ட்ரோன்ஸ் அதிகமாக்கியிருக்கோம். மத்திய ரிசர்வ் படை அங்கே வந்து நைட் அண்ட் பகலும் கண்காணிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர் வந்து ரிசைன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இன்னும் சட்டங்கள் கடுமையாக்கப்படுறப்ப, இப்போ இங்கே ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னா ஏன் எலெக்ஷனுக்கு இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு போலீஸை யூஸ் பண்ணாமல் சிஆர்பி போலீஸோ ரிசர்வ் வேற போலீஸ் எடுத்து இங்கே யூஸ் பண்ணுறோன்னா எந்த ஒரு சென்டிமெண்ட்டுக்கு அங்கே கிடையாது. அவன் என்ன ஆர்டர் கொடுத்தானோ அந்த ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அந்த போலீஸ் அதிகாரிங்க. அதே தான் இப்போ வந்து அங்கே பண்ண போகிறாங்க. ஏன்னா கலவரங்களை அடக்க முடியான்றது கிடையாது. கலவரங்களை எங்கே இப்போ நீங்கள் தொட்டாலும் பாதிக்கப்படுறது இந்தியனாகிறான். அந்த இடத்துல நீங்க மைட்டியை தொட்டாலும் குகி வருவான், குகி தொட்டாலும் ஆகா வரான். சரிங்களா? இப்ப நந்தகுமார் சொன்னதுக்கு நான் ஒரு பதில் சொல்லிடுறேன். விக்கிரவாண்டி தேர்தலில் என்டிஏ கூட்டணியை தான் நம்ம வந்து பாட்டாள் மக்கள் கட்சி ஆட்களை வந்து நிப்பாட்டணும். அதில் வந்து ஒரு பதிவு செய்ய விரும்புகிறேன். ஈரோடு கிழக்கு தேர்தல் மட்டும் தான் நம்ம வந்து நிராகரித்தோம். அது தேசிய தலைமை வந்து சொல்லிடுச்சு. ஈரோடு இடைத்தேர்தல் 1 வருஷம் தான் எனக்கு இருக்கு, வேண்டான்னு சொன்னது தான் பதிவு. ரெண்டாவதுன்னா நந்தகுமார் சாருக்கு சொல்கிறப்ப விஜயோடைய தமிழக வெற்றி கிடக்குது 10லேருந்து இப்போ 15% வரையும் வாக்கு வங்கிதுன்னு இருக்குது. என்ன தரவுகள் அவர் சொல்கிறாருன்னு தெரில. எந்த கார்ப்பரேஷன் எலெக்ஷன்ல அவங்க அட்டெண்ட் பண்ணல, எந்த அசெம்பிளி எலெக்ஷன் அட்டெண்ட் பண்ணல. விஜய் அவரோட பேரை வச்சு நிறைய வந்து உள்ளாட்சி தேர்தல்கள் இடங்கள் அதெல்லாம் ஜெயிச்சவனே இவங்க கொடியை கட்டிட்டு விஜயோட இருந்தாருங்க. அப்ப விஜயோட கொடியும் போட்டோவும் அப்ப யூஸ் பண்ணிருக்க வேண்டியதானங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. யார் யார் ஜெயிச்சாங்களோ போய் இணையறாங்க, இவங்க எங்க ஆட்சின்னு சொல்லி குரூப் போட்டோ எடுத்து போடுறாரு. அன்டெஸ்டட் பேபி தான் இன்னைக்கு பாலிடிக்ஸ்ல விஜய் அவர்கள். இது என்ன தரவுகளை வச்சு அவர் 10 to 15% சொல்றாரு, எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. மிகப்பெரிய ஒரு டென்ஷன் ஆகாதீங்க.
அதாவது ஒருத்தர் வந்து அரசியலுக்குள்ள வராருன்னா ஒரு ஃபோர்ஸ்ல வரலாம். ஒரு ஃபோர்ஸ்ல வரப்ப ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸ்ல தான் நகர முடியும். இங்க வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்கான ஓட் ஷேரும் வந்து ஒரு பேங்கிங்கா இருக்கு. பிஜேபிக்குன்னு ஒரு பேங்கிங் இருக்கு, ஏடிஎம்கேக்கு ஒரு பேங்கிங் இருக்கு, டிஎம்கேக்கு ஒரு பேங்கிங் இருக்கு, தேமுதிமுகவுக்கு ஒரு பேங்கிங் இருக்கு, காங்கிரஸ்க்கு ஒரு பேங்கிங் இருக்கு. இங்க ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல 6.5 கோடி பேர் தான் ஓட்டு போடுறான். புதுசா ஒன்று விஜய்க்கு வந்து வெளிநாட்டுல இருந்து ஒரு 2 கோடி பேர் உள்ள இறக்கலாம் ஓட்டு போட முடியாது. இந்த 6.5 கோடி பேர் தான் நம்ம எல்லாம் பிரிச்சுக்கணும். ஏடிஎம்கே பிரிச்சுக்கணும், பிஜேபி பிரிச்சுக்கணும், காங்கிரஸ் பிரிச்சுக்கணும், எல்லாம் பிரிச்சுக்கணும். அப்ப எந்த மக்களுக்கு, ஏன்னா இன்னைக்கு வந்து 40 லட்சம் ரசிகர்கள் எல்லா கட்சியிலும் இருக்காங்க. 40 லட்சம் 45 லட்சம் பேர் இளைஞர்கள் இருக்கிறாங்க. அவர் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுறாங்கன்னு ஒரு தரவுகளை வச்சிருந்தா கூட அது 5% 6% தான் வரும் தவிர 15% என்ன தரவு வச்சு அவர் சொல்றாரு. பேசலாம் சார். சார், இப்போ டிடிவி, ஓபிஎஸ், செங்கோட்டையன் இவங்க வந்து ஒரு அணியில திரளுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? இப்படியான பேச்சுகள் அரசியல் வட்டாரத்தில் போயிட்டு இருக்கு. உங்களுடைய பார்வை? அவங்க அதாவது மறுபடியும் சொல்றேங்க, நீங்க செங்கோட்டையன் இந்த ஊடகம் தான் வந்து பெருசுபடுத்துது. சரி, புரியுதுங்களா? இதை ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. கட்சியில் அப்பப்போ நடக்கிற சிறு சிறு பிரச்சனைகள் வந்து பூதகரமா ஆக்கணுன்ற அவசியமே ஊடகம் தான் ஆகுதுங்க. மூத்த தலைவர் அவர். அதுக்கான அனைத்து மரியாதைகளும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றளவும் நாங்க அவருக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். நீங்க தான் பிரிக்கிறீங்க. நாங்க நீங்களே பிரிச்சிடுறீங்க போல இருக்கு. ஓகே, இது பிரிக்க வேண்டிய வேலையே இல்லைங்க. நீங்க இதுக்கு முன்னாடி இன்னொரு 2 பேரை சொன்னீங்க இல்லையா, அவங்கள நாங்க எப்பயோ கட்சி விட்டு நீக்கிட்டோம். சரி, நீக்கணுங்களை பத்தி நம்ம பேசணும்ன்ற அவசியமே கிடையாது. ஆட்சி இழந்தது கூட இந்த டிடிவி அவர்களுடைய வாக்கு சதவீதம் இவையெல்லாம் வந்து ஒரு காரணிகளாக சொல்லப்பட்டது இல்லைங்க. அதாவது அன்றைய காலகட்டங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கலாம், புரியுதுங்களா? ஆனா இன்னைக்கு நாங்க வலுவா இருக்கோங்க, புரியுதுங்களா? வலுவா இருக்கீங்கன்னு சொல்றீங்கன்றத அதிமுக பொறுத்த வரைக்கும் தனித்து போட்டியிடும் கூடிய அளவு, அதாவது கெப்பாசிட்டி இருக்கிற மாநிலத்திலே எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. சரி, புரியுதுங்களா? வேற எந்த கட்சிக்கும் திராணி கிடையாது. தனித்து நிக்கக்கூடிய தைரியமும் கிடையாது, திராணியும் கிடையாது, புரியுதுங்களா? ஆனா நாங்க நிக்கிறோம். சரி, நாங்க 2021 தேர்தலை சந்திக்கும் போது தேமுதிக மட்டும்தான் எங்க கூட இருந்தாங்க, மற்றபடி யாருமே இல்லை. ஆனா தேர்தலில் 66 இடம் நாங்க பிடிச்சோம். அதே தான் நாடாளுமன்ற தேர்தலையும் சந்திச்சோம். அது நாடாளுமன்ற தேர்தலை நீங்க வந்து மத்திய அரசுக்கான தேர்தல் அதை நம்ம அப்படி எடுத்துக்கலாம். அதனால இப்போ தோல்வி அடைஞ்சதுலாம் அதெல்லாம் சரி. 26 நீங்க நினைக்கிற போடுற கணக்குகளே வேற. திமுக வந்துருமா 26? எந்த ஒரு தைரியத்தில் நீங்க சொல்றீங்க கூட்டணி பலமா இருக்கு? ஏங்க, கூட்டணி ஒரு கதையே இல்லைங்க. அந்த நேரத்துல அமையிருதுங்க கூட்டணி, புரியுதுங்களா? மக்களுக்கு என்ன பண்ணிருக்கோம்? கூட்டணி ஒருங்கிணைக்கிட்டாங்க, அது மாற்று கருத்து கிடையாது. அவங்க ஒருங்கிணைச்சு போட்டோம். சரி, மக்களுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? சட்ட ஒழுங்கு நீங்க கடைபிடிச்சிட்டீங்களா? தெருக்கு ஸ்கூல் குழந்தைங்களாம் கற்பழிக்கிறானுங்க, கேவலமா இருக்குங்க. மற்ற ஸ்டேட்ல கேரளாவில் இருக்கிறவங்க, நான் இப்போ ரீசனாக போயிட்டு வந்தேன் ஒரு இடத்துக்கு கேரளாவில். அங்கே இருக்கிறவங்க கேரளா ஒரே ஒஸ்ட் ஸ்டேட்டுன்னு பார்க்க போனால் தமிழ்நாடு தான் அன்றா அங்கே இருக்கிறவன், கேரளாவில் இருக்கிறவன் அந்த அளவுக்கு பேரை வாங்கி கொடுத்துருக்கிறீங்க. இது வரைக்கும் அம்மாவோட ஆட்சி இருக்கும்போது ஒரு பெண்கள் மேலே கை வைக்க முடிஞ்சதா? ஏங்க, அம்மாவோட ஆட்சி இருக்கும்போது சரி, நாங்கள் மகளிர் அம்மா பெட்ரோல்னு தனியா காவல் நிலையத்துக்கே கொடுத்தாங்க. மகளிர் காவல் நிலையம் உருவாக்குனாங்க அம்மா. புரியுது. இதெல்லாம் வரலாறு பேசும். கண்டிப்பா பேசும். உங்களால இன்னைக்கு பேச முடியுமா? இன்னைக்கு திரு நந்தகுமார் சார், இப்போ தமிழகத்தினுடைய இந்த பொசிஷன் பார்க்கும்பொழுது, இப்போ அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி அமையாத பட்சத்தில் அதிமுக நாங்கள் தனித்தே போட்டியிடுவோம் அப்படின்னு சாரதி அவர்கள் சொன்னாலும் கள நிலவரம் எப்படி இருக்கு? அதாவதுங்க, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முடிவு எடுப்பாரு. அண்ணன் அவர்கள் முடிவு எடுப்பாருங்க. ரைட், ஓகே சார். அரசியல் விமர்சகர்கிட்ட அவருடைய கருத்தை கேட்போம். இல்ல, நீங்க வேற மாதிரி இதுல நான் பதிலுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வெங்கடேசன் ஒரு கணக்கு கேட்டிருந்தாரு. விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸ் கிளப் வந்து போன தடவை உள்ளாட்சி தேர்தல்ல 169 சீட்டு நின்று 115 சீட்டு ஜெயிக்கிறாங்க. விஜய் ஃபேன் கிளப்ஸ் அவங்க ஜெயிச்சவங்களை பூரா அவங்க இடத்துல போய் சேர்த்திக்கல. அவங்க ரசிகர் மன்றத்துல இருந்து தான் போய் விஜயனுடைய போட்டோ எல்லாம் வச்சு கண்டெஸ்ட் பண்ணி they have secured 115 seats out of 169. So அது ஒரு பக்கம். இரண்டாவது, இன்னைக்கு விஜயனுடைய கட்சியில வந்து இன்னைக்கு அவங்க மெம்பர்ஷிப் அந்த ஆப்ல டிரைவ் பண்றதே ஓட்டர் ஐடிய நம்பரை வச்சுதான் அவங்க பண்றாங்க. அவங்களுடைய தகவல் பிரகாரம் பொதுவெளியில அவங்க பகிர்றது வந்து ஒரு சற்றேறக்கூடிய ஒரு 1 கோடிக்கு பக்கத்துல போயிடுச்சுன்றாங்க. 1 கோடினே வச்சுக்கீங்களேன், நீங்க அதுல பாதிக்கு பாதி தான் ஓட்டு. 1.5 கோடி அதிமுக, 1.5 கோடி திமுக. அதான் சொல்றேன், அதிமுக 1 கோடி. சார் சொல்றது பாத்தீங்கன்னா
அப்படியே விஜய்க்கு ஒரு செல்வாக்கு இருந்ததுன்னா 15 நாள் ஒரு படம் ஓடும். ஒரே நிமிஷம் 5 நாள் எடுத்துறாங்க தியேட்டர்ல. சரி, ஓகே, ஒரு நிமிஷம் இணையத்துல பேசுங்க. பேசுங்க. ஆன்லைன்ல பேசுறதுனால நீங்க சொல்லுங்க நந்தகுமார் சார், சொல்லுங்க. சோ இதுல வந்து ஒரு 1 கோடி வாக்குனா கூட பாதிக்கு பாதி தான் ஓட்டுக்கு. இப்ப நம்மளுடைய தமிழ்நாட்டுல ஓட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா 6.25 கோடி. அதுல 80% நீங்க அதிகபட்சமா 80% வாக்குப்பதிவுன்னு வச்சுக்கிட்டா கூட 5 கோடி. அப்ப 5 கோடி இதுல வந்து நீங்க 10%னா 50 லட்சம், 15%னா 75 லட்சம் வாக்கு. அந்த 1 கோடி அவங்க மெம்பர்ஷிப்ல, அந்த மெம்பர்ஷிப் ஓட்டர் ஐடியை வச்சு வேலிட் கேண்டிடேட் தான் அவங்க வச்சிருக்காங்க. பாதிக்கு பாதி தான் ஓட்டே உழுவுதுன்னு வச்சுக்கோங்க. 50 லட்சம் அந்த 1 கோடியில பாதிக்கு பாதி தான் கன்வர்ஷன் வச்சீங்கன்னா கூட 50 லட்சம் 10% ஓட் சாலிடா வந்துருது. அது இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில இன்னும் அடுத்த 1 வருஷம் எப்படி போகும்னு நமக்கு தெரியாது. அதனாலதான் நான் 10 to 15% கண்டிப்பா வந்து அந்த ஓட் ஷேர் வந்து விஜய்க்கு வர்றதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகம். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. சோ இப்ப நீங்க கேட்ட கேள்வி அதிமுக கேள்விக்கு வரேன். இது அதிமுகவுக்கு மட்டும் இல்ல, திமுக நாளைக்கு தனியா நின்னா ஜெயிக்குமா? ஜெயிக்காது. அதிமுகவும் தனியா நின்னா ஜெயிக்குமா? ஜெயிக்காது. விஜய் தனியா நின்னா ஜெயிப்பாரா? ஜெயிக்க மாட்டாரு. பிஜேபி நின்னா ஜெயிக்குமா? ஜெயிக்காது. எந்த ஒரு கட்சியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரத்து பிரகாரம் 2026 தேர்தல்ல தனிப்பட்ட கட்சியா போய் போட்டி போட்டா அதை ஜெயிக்கக்கூடிய வல்லமை இன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்த ஒரு தனிப்பட்ட கட்சிக்கும் கிடையாது. சரி, உங்க நிறைவு கருத்தை சேர்த்தே பதிவு பண்ணுங்க நந்தகுமார்ஜி. நிறைவு கருத்து 2026 தேர்தல் என்னுடைய பார்வையில, என்னுடைய கோணத்துல ஒவ்வொரு சின்ன சின்ன கட்சிக்கும் அவங்கள கட்சியை வளர்த்துறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. ஏன்னா எல்லா கட்சியும் கூட்டணி கட்சிகளை நம்பித்தான் அவங்க களமாட வேண்டிய சூழ்நிலையில இருக்கு. சரி, அதை வச்சுதான் நம்ம இன்னைக்கே பாக்குறோம். என்னன்னா திமுக கூட்டணியிலும் ஒவ்வொரு கட்சிகளும் ஏகப்பட்ட இடர்பாடுகள் வந்து திமுக கொடுத்துக்கிட்டு இருந்த போதிலும் திமுக அவங்க மேல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான நடவடிக்கை எடுக்காததுக்கு காரணம் என்னன்னா, திமுகவுக்கும் நல்லா தெரியும் அவங்க இல்லன்னா 2026 தேர்தலை ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி இன்னைக்கு எடப்பாடி அவர்களுக்கும், ஏன்னா 19 தேர்தல்ல அவங்க வந்து 19% தான் வாங்குறாங்க. 2019 MP தேர்தல்ல 19% தான் அதிமுக வாங்குறாங்க. ஆனா 2021ல 33% வாங்குறாங்க. 14% ஓட் இன்க்ரீஸ் ஆகுது. 83 லட்சத்துல இருந்து 1,53,00,000 54 லட்சத்துக்கு அவங்க வாக்கு எடுக்கிறாங்க. சரி சரி. பாராளுமன்ற தேர்தல்ல வாக்க மட்டும் வச்சுக்கிட்டு சட்டமன்றத்துக்கு அப்படியே அதிமுக கன்வெர்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது அவங்களுடைய பார்வையா இருக்கு. ஆனா அதிமுக இருந்தாலும் யாரா இருந்தாலும் கூட்டணி அமைச்சா மட்டும்தான் பலம். அதிமுக சரியான கூட்டணி 2026 தேர்தல் அமைக்கலனா அதிமுகவுக்கு பெரிய தோல்வி ஏற்படும். அந்த மாதிரி தோல்வி ஏற்பட்டா எடப்பாடியார் அவர்கள் வந்து அதிமுகவுடைய தலைமையை தாங்க முடியுமாங்கிறது ஒரு கேள்வி. ஒரு தலைமை தாங்கினாலும் அதிமுக இருக்குமாங்கிறது இன்னொரு கேள்வி. நன்றி நன்றி நன்றி. 2026 தேர்தலினுடைய வெற்றி அதிமுகவுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் ஒரு சர்வைவல் எலெக்ஷன். சரி, ரைட். நன்றி நன்றி நந்தகுமார் சார். விக்கி, உங்களுடைய நிறைவு கருத்து சேர்த்தே பதில். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த யாரை கண்டும் நாங்கள் பயப்படல. எங்கள் தலைவர் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாரு, வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு அப்படின்னு சொல்லிட்டார். 40 தொகுதிகளில் ஜெயிப்போம்னு சொன்னார். நாடும் நம்மதே 40 நம்மதேன்னாரு. 40 தொகுதி ஜெயிச்சோம். இப்போ சொல்லிட்டாரு 200ன்னு. இப்போ 200 தொகுதி மோடி அவர்களும் 400னாரு. இல்லை இல்லை, அது நான் சொன்னது சாத்தியம் ஆயிருக்கான. மோடி சொன்னால் நடக்கலை. இங்கே யதார்த்தத்தை உணர்ந்து கல ரிப்போர்ட் வந்து சொல்கிறோம். இன்னைக்கு இருக்கிற அறிக்கைகளை வைத்து பேசுகிறோம். இன்னைக்கு இருக்கிற கலா யதார்த்தம் மக்களுக்கு செயல்படுத்துகிற திட்டங்கள் வரைக்கும் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்குள்ள எந்த சலசலப்பும் இல்லை. அதனால திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தெம்பாக திராணியாக கட்சி வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்பொழுது கட்சியில் பல மாற்றங்கள் அறிவிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா கட்சியில் புது ரத்தம் பார்த்த வேண்டியது இருக்கு. அதுக்கான நடவடிக்கை எல்லாம் தமிழக முதல்வர் அவர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு கட்சி உயிர் போட கட்சியில் அடுத்த கட்ட தேர்தல் வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இதை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்படவே தேவையில்லை. கூட்டணியை தலைவர் வந்து தெளிவாக வைத்திருக்கிறார். அதனால கூட்டணி கட்சியில் எந்த பொதுவாக அரசியல் விமர்சகர் சொல்றதும் அப்படிதான் இருக்கு. இவங்க 1 இயர் இருக்கு, இதுல என்ன வேணா நடக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்ல சொல்லுவாங்க, சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, 21ல இந்த கூட்டணி நிற்காதுனாங்க. இப்போ 21ல கூட்டணி நின்றுதா இல்லையா? அப்போ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். அதே போல் நாடாளுமன்ற தேர்தலில் இருக்காதுன்னாங்க, இருந்தாங்களா இல்லையா? அப்போ கூட்டணியை எப்படி கையாளணும்ன்றது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியும், தமிழக முதல்வர் அவர்களுக்கு தெளிவாக தெரியும். கூட்டணியை பற்றி நாங்கள் வந்து பயப்பட போகிறதே இல்லை. அதனால் எங்களுடைய நோக்கு 200. அந்த 200 தொகுதிகளை வெல்வதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து தொண்டர்களும் வேலை செய்வாங்க. அவ்வளோதான். நன்றி நன்றி. திரு சாரதி சார், உங்களோட நிறைவு கருத்து. சதுரங்க வேட்டைன்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்றுங்க. ஆமாம், அந்த சதுரங்க வேட்டை படம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு காட்சி ஒன்று வரும். அதாவது மக்களிடையே நீ ஒருத்தர்கிட்ட போயிட்டு ஒரு ஆசையை தூண்டினா அவன் வந்து உனக்கு வேண்டியதை செய்வான்ற மாதிரி காட்டியிருப்பாங்க அந்த பிக்சரில்.
அதே தான் இந்த திராவிடம் திமுக என்ன பண்ணுச்சு, போன தேர்தலில் அப்படியே மக்களிடைய பொய்யான வாக்குறுதிகள், அதாவது எப்படி சொல்கிறது, அப்படியே பாலிஷ் பண்ணி அப்படியே பொய்யான வாக்குறுதிகளை கொட்டி வாக்குகளை வாங்கிருச்சு. இதுவே வந்து 2026 நிலைக்கும்னா கண்டிப்பாக நிலைக்காது. ஏன் கேட்டிங்கன்னா மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கான். இன்றைக்கி பள்ளி குழந்தைங்க முதல் கொண்டு பாதிக்குது. ஸ்கூலுக்கு அனுப்பலாமான்ற நிலைக்கு வந்துட்டாங்க பெற்றோர்கள். அவ்வளோ சட்ட ஒழுங்கு மோசமாக போகுது. அண்ணா யூனிவர்சிட்டி உள்ள நடந்தது யார் அந்த சாருன்னு இன்ன வரைக்கும் சொல்ல, இன்ன வரைக்கும். ஆனால் போயிட்டுருக்கு எல்லாமே. இப்படி தான் இருக்குமே தவிர மறுபடியும் 2026 இவங்க கனவு காண்ற மாதிரி ஒருவேளை நடக்காது. ஒருவேளை நடந்துட்டால் மறுபடியும் நடக்காது. அதை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை. சரி, அதனால நாங்கள் இது என்ன சொல்ல வரோம், நடக்காது. சரி, நடக்காத விஷயத்தை பேசி பிரயோஜனம் இல்லை. வருகிற சட்டமன்ற தேர்தல் 2026 மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில முதலமைச்சராக பதவி ஏற்று 2026 அப்புறம் எப்படி தமிழகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் பூங்காவனமா ஆயிடும் தமிழகம். உங்களுக்கும் ஒரு சீட்டு கிடைக்கிறது வாழ்த்துக்கள் சார். சார், உங்களுடைய நிறைவு கருத்து. ஒரு விஷயத்தை முதல்ல ரொம்ப தெளிவாக புரிஞ்சுங்க. இன்னும் தேர்தலுக்கு வந்து கூட்டணிக்கு வந்து கரெக்டாக இன்னும் 1 வருஷம் இருக்குது. இன்னும் 1 வருஷம் இருக்குது. இது 1 வருஷத்தில் என்ன வேணால் மாறலாம். இதனால் வரையும் திமுக வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் தன்னுடைய பலபலத்தாலையும் சீட்டு பலத்தாலையும் எதிர்க்கட்சிகளை தன் கைக்குள் வச்சுருந்தாங்க. அவங்க வந்து சீட்டும் கொடுத்து பணமும் கொடுத்தாங்க. எந்த ஒரு கட்சியும் தமிழ்நாட்டில் செய்யாத ஒரு புதுமையான விஷயத்தை பண்ணாங்க. கம்யூனிஸ்ட்டுக்கு 25 கோடி கொடுத்தாங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 15 கோடி கொடுத்து குறிப்பிட்ட சீட்டை கொடுத்து அவர்களுக்கு வந்து கரும்பும் கொடுத்து கரும்பு தின்ன கூலியும் கொடுத்ததுனால அந்த குஷன் அவங்கள்ட்ட இருந்துச்சு. ரெண்டாவது என்னென்னா, அன்றைக்கி தேதி அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இல்லை. அந்த கூட்டணி கட்சிகள் கூட இருக்கிறவங்களுக்கு ஜவஹர்லால் ஆகட்டும், வேல்முருகன் ஆகட்டும், கொங்குல இருக்கக்கூடிய ஈஸ்வரன் ஆகட்டும், இன்னும் பட்டியலிட்ட 2 கம்யூனிஸ்ட் ஆகட்டும், மதிமுக கூடிய வைகோ ஆகட்டும், இவர்களுக்கெல்லாம் ஆப்ஷன்ஸ் இல்லை. இன்றைக்கி வந்து ஒரு புது ஆப்ஷன்ஸ் பணத்தோடு வருது. கட்சியில் வந்து அதிகாரத்தை நோக்கி வரல. எல்லாருமே நிறைய பேர் அரசியல் இருக்கிறவங்க வந்து சேவை செய்ய வரன்ட்டு ஒரு படத்தை தான் ஓட்டுறாங்க தவிர பணத்தை தான் பிரதானமாக நோக்கி நோக்குறாங்க. ஆமாம், இப்போ வந்து ஒரு குரூப் வந்து பணத்தை எடுத்துட்டு வருது, பணத்தையோட வருது அதிகாரம் கைப்பற்றத்துக்கு. ஸோ பணம் அவங்களுக்கு பிரதானம் இல்லை. எவ்வளோ கோடி வேணால் இறக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறப்ப அப்போ அந்த ஆப்போனன்ட் கோஷ்டிஸில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செதறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான ஒரு வேலைகள் அங்கே போயிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரையும் திமுக வந்து நாங்கள் நல்லது செஞ்சிட்டு இருக்கோம். நாங்கள் மக்கள் நலப்பணி செவ்வனே செஞ்சிட்டு இருக்கோம். எந்த கூட்டணி கட்சியும் தயவு இல்லாமல் நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்ற திராணி இப்ப இருக்கக்கூடிய திமுகவுக்கு கிடையாது, இப்போ வரையும் கிடையாது. அப்போ ஒரு விஷயம் என்னன்னா, திமுக இப்ப என்ன வேலை பண்ணுதுன்னா, ஏடிஎம்கேவும் தமிழக வெற்றி கழகமும் ஒன்னு சேரக்கூடாதுன்னு பாக்குது. பிஜேபியும் அதிமுகவும் ஒன்னு சேரக்கூடாதுன்னு பாக்குது. இவங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய வேலைகளை பார்க்காமல் மாற்றில் இருக்கவங்க எந்த கூட்டணியோட இணையக்கூடாதுன்றதுல மிக தெளிவாக திமுக வேலை செய்கிறது. கண்டிப்பா சார். இன்னொரு சந்தர்ப்பத்தில் நேரம் இல்லை. அதாவது இப்போ அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, இப்போ திமுகவுடைய அரசோட செயல்பாடுகள் என்னன்றது நாளை முதல் வாரம் வாரம் வந்து திண்ணை பிரச்சாரம் நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கு. இன்னும் பல கட்டங்கள் நம்ம இதை பத்தி நம்ம விவாதிக்கலாம். இன்று நம்முடைய விவாத நேரத்தில் கலந்து கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.